என்னங்க பேசுறீங்க? பைபிள்ல மட்டும்தான் அப்படி இருக்கா? எல்லா மதங்களின் புனித நூல்களிலுமே அன்பை குறித்து பேசும் இப்படிப்பட்ட வசனங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா அப்படின்னு சிலர் குதிக்கலாம். நான் மறுக்கவே போறதில்ல. நிச்சயமா எல்லா மதங்களின் புனித நூல்களிலுமே அன்பை குறித்து பேசும் வசனங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. எப்படி எல்லா அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கையிலும் ஊழல் ஒழிப்பு என்கிற வாக்குறுதி இருக்கிறதோ அதே போல. ஆனா ஒரு அரசியல் கட்சியின் தேர்தல் அறிக்கையில ஊழல் ஒழிப்பு இருக்கிறது என்பதற்காக ஊழலை ஒழிப்பதுதான் அந்த கட்சியின் கொள்கை என்று ஒரு சின்ன குழந்தையாவது நம்புமா? அப்படி இருந்தும் தேர்தல் அறிக்கைகள்ல ஊழல் ஒழிப்பு ஏன் இருக்கு? ஏன்னா வெகுஜன மக்களின் ஆதரவு வேணும்னா இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை நீங்க கொடுத்தே ஆகணும். இல்லனா பிசினஸ் நடக்காது. இது அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனாலும் தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒன்னா இது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. ஏன்னா செய்யறமோ இல்லையோ இப்படிப்பட்ட விழுமியங்களை இலக்குகளாக வைத்துக் கொள்வது மனித இயற்கையிலேயே இருக்கு. அதே போலதான் இந்த மதங்கள் முன்வைக்கிற முக்திகளுக்கும் அன்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைனாலும் அன்பு எல்லா மதங்களின் புனித நூல்களிலும் திரும்ப திரும்ப வருது. அதற்காக அன்புதான் இந்த மதங்களின் இலக்கு என்று நீங்க நம்பினா அரசியல் கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகளை நம்புகிற பித்துக்குளிகளுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை.